அறிவும் பண்பும் ஊட்டி மாணவர்களுக்கு திசை காட்டியாக விளங்கும் நல்லாசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஆசிரியர் தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவு. விநாயகர் சதுர்த்தி வார விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 2315 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டம். மனித வேட்டையில் தொடர்ந்து ஈடுபடும் ஓநாய்களை சுட்டுப்பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. கடந்த 2 மாதங்களில் 8 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் துப்பாக்கி சுடுதலில் நிபுணத்துவம் பெற்ற 9 குழுக்கள் வனத்துறை சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ளன. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி போராடிய போராட்டக்காரர்கள். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மேற்குவங்க மாநில ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸும் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தார். நைஜீரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக போகோ ஹராம் பயங்கரவாதிகள் நடத்தி வரும் வன்முறையில் பொதுமக்கள் 81 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பலர் மாயமாகியுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 4 பேரை கைது செய்துள்ளது இலங்கை கடற்படை. தமிழக மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்த அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல். மதுரையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறுவது பட்டா தரும் விழா இல்லை. உதயநிதி ஸ்டாலின் என்ற இளவரசருக்கு பட்டாபிஷேகம் நடைபெறும் விழா. மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.வி. உதயகுமார் பரபரப்பு பேட்டி. குஜராத்தில் பெய்த கனமழையில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 49ஆக அதிகரிப்பு. வெள்ளத்தில் இருந்து சுமார் 37,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்புக் குழு தகவல். இந்தியாவிலும் பல சிங்கப்பூர்களை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம். சிங்கப்பூர் பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழுவுடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.